ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சுஜித்ரா கிச்சன். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்த பார்த்த உடனே நீங்கள் தெரிஞ்சிருப்பீங்க, ஆரா கோல்டு. சமீப காலமாக இந்த ஆப் ரொம்பவே ஃபேமஸாக போயிட்டுருக்கு. நானுமே 1 கிராம் பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு வீடியோ கூட நான் கொடுத்துருப்பேன், நம்மளோட சேனலில் கூட கொடுத்துருப்பேன். இந்த ஆரா கோல்டில் சேவ் பண்ணுறது ரொம்பவே நம்பகதானமான பிளாட்ஃபார்முங்க. இது நிறைய பேர் கமெண்ட் செக்ஷனில் என்ன கேட்டிங்க அப்படின்னா, சிஸ்டர் இந்த ஆப்பில் சேவ் பண்ணலாமா, இது ஏமாத்து விதமான ஒரு ஆப்பா அப்படின்ற மாதிரி கேட்டிருந்தாங்க. எந்த விதமான ஏமாத்து வேலையுமே இதில் நடக்கலைங்க. நீங்கள் கோல்டு சேவ் பண்ண போகிறீங்க, அதை நீங்கள் மறுபடியும் டெலிவரி எடுக்க போகிறீங்க, அவ்வளோதான். இதுக்கு 11 மாதம் வெயிட் பண்ணி நீங்கள் வாங்கணும் அப்படின்ற எந்த விதமான நெசசிட்டியுமே கிடையாது. உங்கள் கையில் காசு இருந்துச்சு அப்படின்னா ரெகுலராக ஒரு 10 ரூபாவோ 20 ரூபாவோ 100 ரூபாவோ 200 ரூபாவோ உங்கள் கையில் கிடைக்கிற காசை கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் தங்கமாக வாங்க போகிறீங்க. இப்போ இந்த டேக் இருக்கு இல்லையா, இந்த டேக்கில் இருக்கிற கோல்டு காயினை தான் இந்த பாக்ஸில் உங்களுக்கு தெரியட்டுமே அப்படின்றதுக்காக நான் எடுத்து வச்சுருக்கேன். இது பார்த்தீங்க அப்படின்னா 1 கிராம் கோல்டு காயின் தான். ஆனால் நான் 2 கிராம்ஸ் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன். ஃபஸ்ட்டு 1 கிராம் பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு ஒரு வீடியோ கொடுத்துருக்கேன். அதுக்கடுத்து இப்போ நான் மறுபடியும் காயின் எனக்கு ரிசீவ்ட் ஆகிடுச்சு. அதையுமே ஒரு வீடியோவாக கூட கொடுத்துருக்கேன், போய் செக் பண்ணி பாருங்கள். மொத்தமே நான் இப்போ 2 கிராம்ஸ் இந்த ஆரா கோல்டில் சேவ் பண்ணி இந்த காயின்ஸை நான் வாங்கியிருக்கேன். இதில் பாருங்கள், 24 கேரட் கோல்டு காயின் தான். 999 அப்படின்றதையுமே இந்த டேக்கில் உங்களுக்கு மென்ஷன் பண்ணியிருப்பாங்க பாருங்கள். அதே போல் இந்த காயின்லேயுமே உங்களுக்கு மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. இதில் கொடுத்துருப்பாங்க உங்களுக்கு 24 கேரட்டா அப்படின்றது உங்களுக்கு இங்கே மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. தெரியுதா உங்களுக்கு வீடியோவில் அப்படின்றத நீங்கள் சொல்லுங்கள். ஏன்னா நான் வீடியோ எடுத்துகிட்டு நான் உங்களுக்கு வாய்ஸ் கொடுத்துட்ருக்கேன். இங்கேயே உங்களுக்கு 999 அப்படின்றதுமே மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. காயினில் 1 கிராம் அப்படின்றதுமே இதில் உங்களுக்கு மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. நம்மக்கிட்ட 10 ரூபாய் இருந்தது 20 ரூபாய் இருந்தது அப்படின்னா தங்கமாக மாற்றுறது நம்ம கையில் தாங்க இருக்குது. நம்ம எப்பொழுதுமே தேவையில்லாமல் வீண் விரயம் படுத்தாமல் இந்த மாதிரி கோல்டாக மாற்றிடுங்க. இப்போ தெரியும் அப்படின்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. இங்கேயுமே உங்களுக்கு சூப்பராகவே மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. பேக் சைடில் ஒரு ட்ரீ மாதிரி இருக்குது. இப்படி தான் இருக்குது இந்த காயின், இப்படி தான் இருக்குது. ஒரு பிஸ்கெட் வடிவத்தில், அதாவது பார் காயின் அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி பார் காயின் தான் இது. ஏன்னா 24,999 அப்படின்னாவே பார் காயின்ஸ் தான் கிடைக்கும். 22லேயுமே ஜிஆர்டியில் கிடைக்கிது. உங்களுக்கு இதில் பார்த்தா தெரியும் பாருங்கள், கிளியராக உங்களுக்கு அக்யூரேட்டாக தெரியுதுங்களா. 999 அப்படின்றது மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. 1 கிராம் அப்படின்றதையும் போட்டிருப்பாங்க. ஆரா கோல்டு அப்படின்றது அவங்களுடைய லோகோவும் இதில் போட்டிருப்பாங்க. இப்படி தான் இந்த 2 கிராம்ஸ் நான் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். நான் எவ்வளோ பே பண்ணுவேன் அப்படின்னா, தினசரி ஒரு 50 ரூபா 100 ரூபா அப்படின்னு சொல்லிட்டு நான் பே பண்ணிக்கிட்டே வருவேன் ரெகுலராக. அந்த மாதிரி பே பண்ணி தான் நான் இன்றைக்கி கோல்டாக வாங்கியிருக்கேன். கோல்டுன்றது என்றைக்குமே ஒரு நல்ல இன்வெஸ்ட்மெண்ட்டுங்க. நம்ம கையில் இருக்கிற காசை தேவையில்லாமல் வீண் விரயம் படுத்தாமல் அந்த காசை கோல்டாக மாற்றிட்டோம் அப்படின்னா ஃப்யூச்சரில் எவ்வளவோ நமக்கு லாபம் தான். ஏன்னா இன்றைக்கி கை கொடுக்கறது என்னவா இருக்கும் அப்படின்னா, ஏதாவது ஒரு அசட்டு தான். இப்போ நீங்கள் கோல்டு காயினாக வாங்கி வச்சிட்டிங்க அப்படின்னா நீங்கள் இதை சேல் கூட பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு இதை ஃப்ளச் பண்ணி கூட நீங்கள் உங்களோட கடன்கள் பிரச்சனைகளோ இல்லை உங்களுக்கு ஏதாவது தேவையோ பூர்த்தி பண்ணிக்கலாம். இதுவே நீங்கள் லேண்டு வாங்கி வச்சுருந்தீங்க அப்படின்னா சீக்கிரமாக நீங்கள் நினைக்கிற நேரத்துக்கு சேல் பண்ண முடியாது. அதனால தான் நான் சொல்கிறேன், உங்கள் கையில் இருக்கிற காசை கோல்டாக மாற்றிருங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆரா கோல்டு எப்படி நம்ம பே பண்ணணும் அப்படின்னா, இது ப்ளே ஸ்டோரில் இருக்குது. ப்ளே ஸ்டோரில் போயிட்டு இந்த ஆப்பை நீங்கள் டவுன்லோட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுடைய அட்ரஸ்ஸு, உங்களுடைய ஃபோன் நம்பர்ஸ் எல்லாம் கேட்கும். அதெல்லாம் கொடுத்துட்டு நீங்கள் உள்ளே போனீங்க அப்படின்னா பை நவ் அப்படின்னு கேட்கும். அந்த மாதிரி பை நவ் கொடுத்து ரெகுலராக உங்கள் கையில் கிடைக்கிற அமௌண்ட்டை போட்டுக்கிட்டே வந்தீங்க அப்படின்னா 1 கிராம் வரும்போது ஃபஸ்ட்டு 1 கிராம் நீங்கள் காயின் பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கூட நீங்கள் இந்த பிளாட்ஃபார்ம் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா கூட அது
அதிகமாக கூட நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணுங்கள். இப்போ ஒரு சில டிஜி கோல்டு எல்லா ஷாப்லேயுமே இருக்கு இல்லையா, ஜுவல் ஷாப்பில், அந்த மாதிரி வந்து டிஜி கோல்டு இது கிடையாது. அதாவது வந்து அது வந்து 11 மாதம் வந்து நீங்கள் பே பண்ணிட்டு வந்தால் தான் மெச்சூரிட்டி டைம் வரும்போது நீங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணுற மாதிரி வரும். இதில் அந்த மாதிரியான எந்த விதமான நெசசிட்டியுமே கிடையாது. உங்கள் கையில் இன்றைக்கி கையில் காசு இருக்குது, நீங்கள் வந்து மொத்தமாக வந்து கோல்டாக வாங்க போகிறீங்க அப்படின்னாலுமே இதில் வாங்கிக்கலாம். மொத்தமாக இந்த 1 கிராம் மட்டும் சேவ் பண்ணிவிட்டு கூட நீங்கள் உடனே கூட வந்து இந்த காயினை வந்து உடனே டெலிவரியும் எடுத்துக்கலாம். அப்படி தான் இதில் இருக்குது. இது ரொம்பவே நல்ல ஆப்ஷன் தான். இதில் வந்து ஆட்டோ சேவிங்ஸ்னுமே ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணி நீங்கள் அதில் பே பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா ரெகுலராக உங்கள் அக்கௌண்ட்லேருந்து அதுவே வந்து அமௌண்ட்டை வந்து எடுத்துக்கிட்டே வரும். அமௌண்ட்டு எடுத்துகிட்டு வர்றது மட்டும் இல்லாமல் அதில் வந்து எப்படி கொடுத்துருக்காங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து 50 ருபீஸ் வந்து எக்ஸ்ட்ராவே அவங்க வந்து பே பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க கஸ்டமர் கேரில் கேட்கும்பொழுது. இதுக்கு பில்லு இருக்கா சிஸ்டர் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். இதுக்கு வந்து பில்லுன்றது வந்து இல்லை. நீங்கள் வந்து இப்போ நீங்கள் அமௌண்ட்டு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக பிரித்து தானே சேவ் பண்ணிகிட்ருக்கீங்க. அதனால வந்து உங்களுக்கு எல்லாமே வந்து ஸ்டேட்மெண்ட்டில் போய் பார்க்குற மாதிரி தான் வரும். இன்வாய்ஸு அப்படின்றதுல போய் உங்களுக்கு பில்லு வரும். அதில் போய் நீங்கள் வந்து பார்த்துக்கலாம், உங்களுடைய பில்லை வந்து அதில் எடுத்துக்கலாம். ஏன்னா அந்த மாதிரி நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக வாங்கும் போதெல்லாம் வந்து ஜிஎஸ்டி வந்து கொடுத்து வாங்குற மாதிரி வரும். இன்றைக்கி 100 ரூபாய் வாங்குறீங்க அப்படின்னா அதுக்கு 100 ரூபாய்க்கு வந்து ஒரு 3 ரூபாய் ஜிஎஸ்டி எடுப்பாங்க. அப்படி தான் கொஞ்சம் கொஞ்சமாக ஜிஎஸ்டி எடுத்துகிட்டு வருவாங்க. அதனால் வந்து பில்லுன்றது ப்ராப்பராக இருக்குது. அது நீங்கள் முழுசாக வந்து 16,000 ரூபாய் கட்டி நீங்கள் வந்து ஒரு காயின் பர்ச்சேஸ் பண்ண போகிறீங்க அப்படின்னா அப்போ வந்து உங்களுக்கு பில்லு வந்து ப்ராப்பராக வந்து ஜுவல் ஷாப்பில் கொடுக்குற மாதிரி கொடுப்பாங்க. நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக தானே வாங்குறீங்க. அதனால வந்து இதுக்கு வந்து பில்லுன்றது வந்து அந்த ஸ்டேட்மெண்ட்டில் போய் பார்க்குற மாதிரி தான் இருக்கும். நம்ம பணம் கட்டினது தான் அந்த பணம் கட்டினது அன்றைக்கி எவ்வளோ வந்து நமக்கு கிராம்ஸ் வந்து சேர்ந்துருக்கு, நம்ம எவ்வளோ ஜிஎஸ்டி பே பண்ணியிருக்கோம் அப்படின்னு ஸ்டேட்மெண்ட்டில் பார்த்து நம்ம தெரிஞ்சுக்கலாம். இப்படி தாங்க நான் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கட்டி இந்த கோல்டை வந்து நான் பர்ச்சேஸ் பண்ணிட்டேன். எனக்கு ரொம்பவே ஹாப்பியாக இருக்குது. இதை வந்து பார்த்திங்க அப்படின்னா நெக்ஸ்ட் இயர் வந்து நான் சேல் பண்ணும்பொழுது, நெக்ஸ்ட் இயருக்கு ஏன் போகிறீங்க, இன்னும் இந்த நவம்பர் மாதம் வந்தாவே பாருங்கள் கோல்டு ரேட் வந்து பயங்கர பீட்டில் போகும். அப்பயுமே எனக்கு நல்ல ப்ராஃபிட் கிடைக்கும். அதாவது வந்து 1 கிராம் வந்து ஒரு 20,000 ரூபாய் போகுதுன்னு கூட ஆச்சரியம் கிடையாது. இப்போ நான் இன்றைக்கி ரேட்டுக்கு வந்து ஒரு 16,000 ரூபாய் கொடுத்து நான் இந்த 1 கிராம் காயின் வந்து நான் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னா அதுவே அந்த 1 கிராம் வந்து ஒரு 20,000 ரூபாய் வரும்பொழுது எனக்கு நல்லாவே வந்து ப்ராஃபிட் வந்து நான் இதுக்கு வாங்கினது வந்து எனக்கு கிடைக்கும். அதுவும் வந்து நான் 24 கேரட் கோல்டு காயினாக வாங்கியிருக்கேன்னும் போது நல்ல பியூரிட்டி தான். ஏன்னா இது வந்து 916 கிடையாது. இதில் வந்து சுத்தமான தங்கம் 24,999னாவே